திரு முனவர் பாஷா, இது ரெண்டு மாநிலங்கள், ஆந்திராவிலும் தமிழ்நாட்டில் கேரளாவில் சிக்கல்கள் இருந்தது. அது முதற்கட்ட தேர்தலுக்கு பிறகு அதனுடைய போக்கு இரண்டாம் கட்ட தேர்தலில் பரப்புரை வியூகங்களில் மாறினதை நம்ம பார்த்தோம். இப்போ ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் எழுந்திருக்கக்கூடிய இந்த சலசலப்பு பாஜகவுக்கு பலமா பலவீனமா? சார், அதாவது ஒரு மாநில கட்சிக்கு அவர்கள் கட்சி சார்ந்த கொள்கைகளை சொல்லுகின்ற உரிமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வழங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கென்று சில கருத்துக்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் தேசிய தலைமைக்கான கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கலாம். ஆந்திராவிலே அரசியல் செய்ய வேண்டியது சந்திரபாபு நாயுடு. அவர் அந்த ஆந்திர மக்களுக்கு எது சரியானதோ அதை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். பிரதமர் படம் இல்லை என்கின்ற ஒரு வருத்தம் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இருப்பதிலே நியாயம் இருக்கிறது. அதை கண்டிப்பாக சரி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. இல்ல, இப்ப கருத்தொற்றுமை இல்ல அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது எல்லா மாநிலங்களிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கலாம், அது தமிழ்நாட்டிலும் கூட இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 2019 ஆண்டு மக்களவை தேர்தலிலோ அல்லது இந்த தேர்தலிலோ கூட ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரதமர் மோடியின் முகத்தை போட பிரச்சார வாகனங்களிலோ அல்லது பேனர்களிலோ போடாமல் தவிர்ப்பது அப்படிங்கிற ஒன்று பாஜக இருக்கக்கூடிய எதிர்ப்பை அவர்கள் உணர்ந்திருப்பதால் தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி இருந்ததுன்னு சொன்னா ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பக்கம், ரெண்டு பேருமே பாரதிய ஜனதாவுடைய கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆக மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக நரேந்திர மோடி தான் வருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அவர் எப்படி இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். எனவே அந்த படம் முக்கியமல்ல, அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த உறுதி என்பது மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தான் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வர வேண்டும். அந்த படம் முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால தானே சார் பாஜக மாநில தலைவர் அந்த தேர்தல் அறிக்கையை தன் கையில வாங்கல. சரி சார், அவர் கோபத்துல வாங்காம இருக்கலாம், பட் அது முக்கியமல்ல. அதனுடைய நோக்கம் பிரதமராக மோடி வரணும். அதுக்கு தான் இந்த வலுவான கூட்டணியை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி. அந்த நோக்கத்தை யாருமே கேள்வி எழுப்பல சார். கேள்வி எங்க எழுகிறது அப்படின்னா, பிரதமர் மோடியின் படத்தை தவிர்க்கிறார்கள். அப்ப பாஜக மாநில தலைவர் நீங்க ஏன் பிரதமர் மோடி படத்தை தவிர்க்கிறீங்கன்னு தேர்தல் அறிக்கை வாங்க மறுக்கிறாரு. அப்ப அது ஒரு முரண்பாடு தானே சார்? சார், அது நீங்க அது நிச்சயமாக அந்த முரண்பாட்டை கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு சரி செய்வார். அதாவது பிரதமரை முன்னிலைப்படுத்தாமல் தேர்தல் களத்தை அங்கே சந்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த கூட்டணியில் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர், ஒரு பலம் பொருந்திய பிரதமர் வேட்பாளரை நம்மால் முன்னிலைப்படுத்த முடிகிறது. ஐஎன்டிஏ கூட்டணியில் பிரதமருக்கான வேட்பாளரே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களால் அதை பற்றி முடிவெடுக்க முடியாத அளவுக்கு. நீங்க இந்த கூட்டணியை பற்றி சொல்றீங்களே, கேரளாவில் என்ன நிலைமை, வயநாட்டில் ஏன் ராகுல் காந்தி நிற்கிறாரு அப்படின்னு நீங்க கேரளா உதாரணத்தை சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டு உதாரணத்தையே சொல்றேன். 2019 வேலூர் தேர்தலில் என்ன நடந்தது? திரு ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்கள் ஏன் பிரதமர் மோடியின் படத்தை போடாமல் தவிர்த்து அவர்கள் ஏசி சண்முகம் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் நின்றார் அந்த தேர்தலில். இந்த தேர்தலில் அப்பயும் கூட்டணியில யார் சார் இருந்தா? அப்ப யார் சார் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார்? அதாவது அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கிட்டு தானே பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி தொடர்ந்து நிலைத்து நீடித்தது. அதே ஏசி சண்முகம் தான் இன்னைக்கு பிரதமர். ஒட்டுமொத்தமா ஒரு பொது தேர்தல் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கோ வேலூருக்கு மட்டுமே நடந்த அந்த தேர்தல் குறித்ததுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல? அந்த வித்தியாசம் இருக்குல்ல சார். அவர் வேலூர்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பிரதமர் மோடி. கிட்டத்தட்ட ஆந்திராவிலும் அந்த நிலைமை தானே சார் வருது. சார், நீங்க ஆந்திராவில் பிரதமரை முன்னிலைப்படுத்தி தான் சார் சந்திரபாபு நாயுடு பேசி ஆகணும். எங்க அணி வெற்றி பெற்றால் நரேந்திர மோடி தான் பிரதமர் சொல்லணும். அது காலத்தில் சொல்லலங்கிறதான கேள்வி. இல்ல சார், சொல்லல. எப்படி சொல்லல? படம் போடலன்னு சொல்றீங்க, அதுதானே தவிர கண்டிப்பாக தேர்தல் பரப்புரையில் யார் ஆட்சிக்கு மத்தியில் வரணும். சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க அங்க பார்க்கணும். ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலும் நடக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சந்திரபாபு நாயுடுவுக்கு சட்டமன்ற தேர்தலும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களினுடைய பலனை அவர் அறுவடை செய்யணும்னு பார்க்கும்போது மோடி அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படாத ஒரு முகமா இருக்கிறார். மாநில தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் சந்திரபாபு நாயுடு தன்னை முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அந்த
4% இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய வந்தா அதை கண்டிப்பாக நிறைவேற்ற கடுமையா எதிர்க்கிறாரே பிரதமர் மோடி. அவர் எதிர்க்கலாம் சார், மாநில உரிமை சார். அது இப்போ கர்நாடகாவுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த 4% இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுகிறார். அது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அந்த பேச்சு வருது. அப்ப அந்த 4% நாங்க கொடுப்போம்ங்கிற வாக்குறுதியை சந்திரபாபு நாயுடு கொடுத்தா அது முரண்பாடு இல்லையா சார்? சந்திரபாபு நாயுடு அவர் முதலமைச்சரா வரணும் சார். இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அவருக்கு தேவை. கண்டிப்பாக நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஜெயலலிதா அம்மையார் 69% இடஒதுக்கீடு தந்தாங்க. சட்ட ரீதியா அது அனுமதிக்கப்படலைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதை பெற்று தந்தாங்க. அதனால மாநில சம்பந்தப்பட்ட இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில மத்திய அரசாங்கம் எது வேணாலும் பேசிட்டு போலாம். ஆனா சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை சிறுபான்மை இஸ்லாமியர்களின் நம்பிக்கை பெற்றவராக அவர் இருக்கின்ற காரணத்தால் அந்த 4% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி நீங்க பாஜக இருந்தா நாங்க ஆள்றது நீங்க தானங்க. தேர்தல் கூட்டணி தனி, அரசு நடவடிக்கை சரி. நான் தான் சொன்ன தொடக்கத்துல போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. பேசலாம், எல்லாரும் பேசிட்டு அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். ரெண்டு பேர் மட்டுமே பேச முடியாது. அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம். திரு கனக சபாபதி, ஆந்திர சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில சந்திரபாபு நாயுடு அவருடைய அறிக்கையை வெளியிடுகிற போது பிரதமர் மோடியினுடைய படத்தை அந்த அறிக்கையில் தவிர்த்ததன் பின்னணி என்ன? சார், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. நாடு பூரா கூட்டணின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற எம்எல்ஏ அன்வர் சொல்றாங்க, நேருக்கு நேரா மோதிரத்துக்கும் கூட்டணியிலே இருந்துட்டு மோதிரத்துக்குமான வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஆமா, அவன் கூட்டணி தானா? அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி தானா? அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி தானா? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிபிஎம் தலைவர் பனியாரி விஜயன் சொல்றாரு, அதை கண்டிக்க அவர் கண்டிக்க மறுக்கிறார். இல்ல சார், நான் கேட்டது சந்திரபாபு நாயுடு ஏன் மோடியின் படத்தை தவிர்க்கிறார்? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவோ பவன் கல்யாணோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச்சை தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள். 4% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம்னு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில ஏன் பிரதமர் மோடியின் படத்தை தவிர்க்கிறார்கள்? இதான் சார் கேள்வி. ஆமா, அதுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த முன்னுரை கொடுக்கிறேன். அதுக்கு தான் வர்றேன் நான். அதுக்கு முன்னால சொல்றேன், அந்த கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாநில செயலாளர் சொல்றாரு, ராகுல் காந்தி உண்மையிலேயே போட்டி போடணும்னு நினைச்சா பாரதிய ஜனதா கட்சியை எடுத்து அவர் வட இந்தியாவில் போடணும், இங்கே போடுறாருன்னு சொல்றாங்க. வயநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் போட்டி போடுறாங்க. அது பத்தி நீங்க ஊடகங்கள் பேச மாட்டீங்க. பரவாயில்ல, அது பத்தி ஊடகங்கள் பேசாது. நிறைய பேசி ஆந்திராவில் அந்த விவாதத்துல நீங்க பங்கெடுக்கல, ஆனா நிறைய பேசி இருக்கிறோம். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அறிக்கையானது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் புரந்தேஸ்வரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அதனால அவங்க தேர்தல் அறிக்கை அவங்களுக்கு எங்களுடைய கூட்டணி இப்ப சில மாதங்களுக்கு முன்னாலதான் சார் தெரிஞ்சது சார். அந்த கூட்டணி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல 3 கட்சி இருக்குது. அதுல 2 கட்சிக்கு 4 வருஷமா இருக்குது. அந்த 2 கட்சிக்கு அது தேர்தல் அறிக்கை விடுகிறது. நாங்க ராயலசீமா டிக்ளரேஷன் அறிவிப்பு என்று சொல்லி நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்று எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள், அந்த ஆந்திர மாநில தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான இது இல்லை. அங்க எங்களுக்கு என்று எங்களுக்கு தனி கொள்கை இருக்குது. நான் இப்ப சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நீங்க சொல்ற முரண்பாடு மாதிரி அப்ப அந்த தேர்தல் அறிக்கையிலே முரண்பாடு இருக்கு, அந்த கூட்டணியிலே முரண்பாடு இருக்கு.